முயலும் முள்ளங்கியும். ஒரு காலத்தில் ஒரு முயல் ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அது குளிர்காலம் என்பதால் தனக்கு தேவையான உணவை தேடிக் கொண்டிருந்தது. குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது, நான் சீக்கிரம் உணவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த முயல் சொன்னது. அது வயல்வெளியில் தேடி அலைந்து ஒரு முள்ளங்கியை கண்டுபிடித்தது. பின்னர் அதற்கு இன்னொரு முள்ளங்கியும் கிடைத்தது. அந்த 2 முள்ளங்கியும் எடுத்துக்கொண்டு வேகமாக தன் வீட்டிற்கு சென்றது அந்த முயல். வீட்டிற்கு சென்றதும் அந்த முயல் மலை மேல் தனியாக இருக்கும் கழுதையை பற்றி யோசித்தது. அந்த கழுதைக்கு உணவு கிடைத்ததா இல்லையா என்று கவலைப்பட்டது. அதனால் அது தன்னிடம் இருக்கும் 2 முள்ளங்கியில் ஒரு முள்ளங்கியை கழுதைக்கு தரலாம் என முடிவு செய்தது. அந்த முயல் அந்த முள்ளங்கியை மெதுவாக உருட்டிக்கொண்டு மலைக்கு மேல் இருக்கின்ற கழுதையின் வீட்டிற்கு சென்றது. ஆனால் அந்த கழுதை வீட்டில் இல்லை. அதனால் அந்த முயல் முள்ளங்கியை கழுதையின் வீட்டின் வாசலில் வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பி சென்றுவிட்டது. சிறிது நேரம் கழித்து அந்த கழுதை உருளைக்கிழங்குடன் வீட்டிற்கு வந்தது. தன் வீட்டு வாசலில் முள்ளங்கி இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது. என்னிடம் சாப்பிடுவதற்கு உருளைக்கிழங்கு இருக்கிறது என்றது அந்த கழுதை. ஒருவேளை ஆட்டிற்கு உணவு கிடைக்காமல் பசியுடன் இருக்கலாம். அதனால் இந்த முள்ளங்கியை அந்த ஆட்டிற்கு தரலாம் என்று முடிவு செய்தது. அதனால் அந்த கழுதை முள்ளங்கியை எடுத்துக்கொண்டு ஆட்டின் வீட்டுக்கு சென்றது. ஆடு வீட்டில் இல்லாததால் முள்ளங்கியை வாசலில் வைத்துவிட்டு திரும்பி வந்துவிட்டது கழுதை. சிறிது நேரத்தில் முட்டைக்கோசுடன் ஆடு வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டு வாசலில் முள்ளங்கி இருப்பதை கவனித்தது. யாரோ முள்ளங்கியை தொலைத்து விட்டார்கள் போல என்று நினைத்தது. இந்த வழியாக சென்ற மான்தான் இந்த முள்ளங்கியை தொலைத்திருக்கும் என்று நினைத்து அந்த முள்ளங்கியை எடுத்துக்கொண்டு மானின் வீட்டுக்கு சென்றது. அங்கு மான் இல்லாததால் முள்ளங்கியை மானின் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு திரும்பி வந்துவிட்டது. மான் தான் கண்டுபிடித்த கேரட்டுடன் வீட்டிற்கு வந்தது. வீட்டு வாசலில் முள்ளங்கி இருப்பதை பார்த்து, யாரோ எனக்கு பரிசு வைத்திருக்கிறார்கள் என்றது அந்த மான். ஆனால் தனக்கு சாப்பிட கேரட் இருப்பதால் இந்த முள்ளங்கியை முயலுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து அந்த முள்ளங்கியை முயலின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றது. அந்த மான் மெதுவாக பனி படர்ந்த மலையில் நடந்து முயலின் வீட்டிற்கு சென்றது. அங்கு முயல் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த மான் முள்ளங்கியை முயலின் வீட்டு வாசலிலே வைத்துவிட்டு வந்துவிட்டது. அடுத்த நாள் காலை அந்த முயல் கண் விழித்து பார்த்தபோது அந்த முள்ளங்கி தன் வீட்டின் முன்னால் இருப்பதை கவனித்தது. அந்த முயல் ஆச்சரியத்துடன், எப்படி இது திரும்பவும் என் வீட்டுக்கு வந்தது என்று யோசித்தது. குழந்தைகளே, இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் தேவைக்கு அதிகமாக இருக்கும் உணவை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும்.